அனைவருக்கும் வணக்கம். செம்பருத்தி செடி அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா செம்பருத்தி பூக்கு வந்து சீசன் எதுவும் கிடையாது. எப்பவுமே தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும். செம்பருத்தி செடிய தொட்டியிலயும் வளர்க்கலாம். தரைப்பகுதியிலயும் வைக்கலாங்க. நீங்க வந்து தொட்டியில வைக்கிறீங்க அப்படின்னா, நல்ல ஒரு பெரிய தொட்டியில வைங்க. ஏன்னா வந்து செம்பருத்தி செடி வந்து நல்ல ஒரு 10, 15 அடி உயரம் கூட நல்லா வளரும். தொட்டியில நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி பண்ணி விட்டோம் அப்படின்னா, ஒரு 4 அடி, 5 அடி உயரத்தில ரொம்ப சூப்பரா வளர்க்கலாம். பல வருஷத்துக்கு இருந்து பூக்கள் கொடுக்கக்கூடியது. அதனால செம்பருத்தி பூ எல்லா வீட்லயும் கண்டிப்பா இருக்கணுங்க. ஏன்னா வந்து நமக்கு பூஜைக்கு தினமும் பூக்கள் வேணும் அப்படின்னா, செம்பருத்தி செடி மட்டும் தான் எப்பவுமே தினமும் பூக்கள் குடுத்துக்கிட்டே இருக்கும். இத பராமரிக்கிறது ரொம்ப சுலபங்க. நீங்க வந்து நர்சரியில செடிகளா வாங்கிட்டு வந்து வைக்கலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லருந்து குச்சிகள் வாங்கிட்டு வந்து கூட நீங்க பதியம் போட்டு கூட நீங்க வந்து செம்பருத்தி செடிய வளர்க்கலாம். ரொம்ப அதிகமான வெயில் காலத்திலும், ரொம்ப அதிகமா மழை பெஞ்சுகிட்டு இருக்கும்போதும் செம்பருத்தி செடிய வாங்கி வைக்காதீங்க. ஏன்னா ரொம்ப வெயில் இருந்தா செடி சீக்கிரம் வளராது. ரொம்ப மழை பெஞ்சுச்சுனாலும் வேர் அழுகல் வந்து செடி வீணா போயிடும். அதனால மிதமான சீதோஷ்ண நிலை இருக்கிற நேரத்தில நீங்க வந்து செம்பருத்தி செடிய பதியனோ இல்ல வந்து செடியோ வாங்கிட்டு வந்து வைக்கலாம். நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தா வெள்ளைப்பூச்சி அதாவது மாவு பூச்சி அதிகமா வரும். அதனால நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவ நல்ல ஒரு 2, 3 கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலைய நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சி வேர் பகுதியை சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இது போல் செஞ்சீங்க அப்படின்னா வந்து மாவு பூச்சி தொல்லை இருக்காது. இதை கம்பல்சரியாக நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாவு பூச்சி வந்துருச்சு அப்படின்னா போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்பப்போ வந்து தொட்டி செடியிலையும் சரி தரையிலையும் சரி இது மாதிரி ஊற்றிக்கிட்டே வரலாம். நல்லா பெருசாக பூத்துக்கிட்டு இருந்த பூக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகும். அது போல் வந்துருச்சு அப்படின்னா பூக்கள் சின்னதாகிறதுக்கு காரணமே வந்து மண்ணில் வந்து சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது தான். அதுக்காக நம்ம கடையிலலாம் உரங்கள் வாங்கி தர வேண்டியது இல்லைங்க. வீட்டில் கிடைக்கிற காய்கறி தோல் கழிவுகளையும் அப்புறம் தோட்டத்திலேருந்து கிடைக்கிற காய்ஞ்ச சருகுகளையும் நல்லா காய வச்சு அதை வந்து செடியுடைய மண்ணை வேர் பகுதியை ஒட்டி போடாமல் கொஞ்சம் வந்து தூரத்தில் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு இதெல்லாம் நல்லா வந்து காய வச்சு அதை போட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுட்டிங்க அப்படின்னா செடிக்கு தேவையான அளவு சத்துக்களை இதுவே கொடுத்துருங்க. திருப்பியும் வந்து பூக்கள் பெருசாக பூக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து நாட்டு செம்பருத்திக்கு தாங்க பொருந்தும். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப வருஷம் இருந்து பூக்கும். கடைகளில் வந்து ஹைப்ரிட் செடிகள் நிறைய விற்பாங்க. அதெல்லாம் கலர் கலராக பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும். அந்த செடிகள்லாம் வந்து ரொம்ப வருஷம் இருந்து பூக்கிறது இல்லைங்க. அதனால் நீங்கள் ஒற்றை அடுக்கு செம்பருத்தி வாங்கி வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து பூஜைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். மருத்துவ குணங்களும் இதில் அதிகமாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.